ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சோனி டிவி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு கீழே இருக்கக்கூடிய சென்சார் லைட் பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம் பிளிங்க் ஆகுது. 1 2 3 4 5 ஒரு கேப் விட்டு மறுபடியும் இந்த 5 டைம் ரிப்பீட்டடாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. 5. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோ இல்லை பேனல் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இது கன்ஃபியூஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு டிவி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதில் போடுறோம். இதில் நீங்கள் கூப்பிட்டு அவ்வளோ ஆகுமா இவ்வளோ ஆகுமா, இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்களே ஒரு அசம்ஷனோட பண்ண வேண்டாம். ஏன் இத்தனை இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டிவியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அதுதான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம் பிளிங்கிங் எரர். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைனில் எங்கே போட்டீங்க அப்படின்னாலும் 5 டைம் பிளிங்கிங் எரர் அப்படின்னா நம்ம டைரெக்டாக பேனல் சைடு கம்ப்ளைண்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாங்களே வீடியோ போட்டிருக்கோம். பேனல் சைடு கம்ப்ளைண்ட்லாம் எல்விடிஎஸ் கேபிள் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. எந்த சைடு இருந்தாலும் பிரச்சனை தான். மதர் போர்டு சைடும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தெளிவாக புரியும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரியும். இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம ஒவ்வொன்றும் பண்ணி தான் கற்றுக்கிறமே தவிர எடுத்தோன்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபோன்லேயோ இல்லை வீடியோ அனுப்பிச்சுட்டு கேட்டீங்க அப்படின்னாலும் என்னால் கரெக்டாக கைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா KLV-48W562D. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இப்போ இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதனோட டோர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா SMBS போர்டில், இது சோனி டிவியை பொறுத்தளவு அடாப்டர் டைப் மாடலு. இதில் 19 வோல்ட் அடாப்டர் பவர் சப்ளை இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாவே போதும். SMBS செக்ஷன் தனியாக வராது, ஏன்னா அதனால தான் அடாப்டர் வந்துடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்இடி டிரைவர் செக்ஷன்னு, அடுத்தது இது சென்சார் யூனிட்டு, அதே மாதிரி இது ஸ்பீக்கர்னோட அவுட்புட் லைனு, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை ரிசீவருக்கு போகக்கூடிய லைனு. இப்போ நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம ஏற்கனவே காமிச்சது தான். பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிட்டு 5 டைம் பிளிங்கிங் எரருக்கு போகுது. ஆன் ஆகிறப்ப இந்த பேனல் வோல்டேஜும் ப்ராப்பராக வந்துடுது. இப்போ அதுவுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் ப்ராப்பராக வந்துடுது. நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ எல்லாத்துலேயுமே பேனல் வோல்டேஜ் 12 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா போர்டு சைடு, மதர் போர்டு சைடு கம்ப்ளைண்ட் இல்லை, பேனல் சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியே பேசியிருப்போம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு சைடு இருக்கக்கூடிய பிரச்சனையினால் இது பேனல் எரர் கோடுக்கு போகுது இந்த மாடலில். இதில் நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை எல்விடிஎஸ் கேபிளை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு U11 போர்டு ஒன்று போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். பேனல் சைடு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனோட வோல்டேஜ் சார்ட் ஆன்லைன்லேயே கிடைக்கும். நானும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 19 வோல்ட் ப்ரெசென்ட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிரும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய DC to DC எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய DC to DC எல்லாமே பக்காவாக இருக்குது. இதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் ஃபால்ட் ஆயிருக்கு. இந்த ரெகுலேட்டர்னோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 0.98 வோல்ட், நியர்லி 1 வோல்ட் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகணும். ஆஃப் கண்டிஷனில் வரும், ஆன் கண்டிஷன்லேயே வரும். பட் ஆனால் இந்த DC to DCக்கு போகக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்டேஜ் எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. இந்த 3.3 ப்ரெசென்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த ரெகுலேட்டர் ஐசியிலிருந்து போகக்கூடிய 0.98 வோல்டேஜ் மிஸ் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட இந்த ரெகுலேட்டர் அவைலபிள் இல்லை.
இந்த ரெகுலேட்டர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை பழைய போர்டு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த DC to DC ஸ்டெப் டவுன் போர்டை யூஸ் பண்ணி அந்த 0.98 வோல்ட்டை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இப்படி மேட்ச் பண்ணுறப்ப இந்த ரெகுலேட்டர் ஐசி கம்பல்சரி வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணாமல் வந்து நம்ம போடக்கூடாது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் கொடுக்கணும். இதனோட அவுட்புட்டுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிச்சுட்டு அதனோட இது அவுட்புட் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த ஐசி வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு DC to DC ஸ்டெப் டவுன் யூஸ் பண்ணி இந்த பக் போர்டு யூஸ் பண்ணி நான் வந்து வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 12 வோல்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருந்து 12 வோல்ட் வந்து பேனலுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் 12 வோல்ட் வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். அதை வந்து இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிரவுண்ட் கொடுத்தாச்சு. கிரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன மாடிஃபை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.98 வோல்டேஜ் வந்து சம்திங் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகும். 0.98 அரௌண்ட் 1 வோல்ட்டுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகும். நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வோல்டேஜ் அதுதான். அந்த வோல்டேஜ் அப்படியே எடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டைரெக்டாக கொடுத்துட்டோம். அவுட்புட் லைனில் கொடுத்துருக்குறோம். இந்த அவுட்புட் லைனில் கொடுத்துட்டு இந்த அதனோட அவுட்புட் எடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு 3.3 தானே மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். அந்த 3.3 வோல்டேஜை வந்து 1 வோல்ட்டு 0.98 வோல்ட்டு தான் மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம இப்போ அந்த 0.98 வோல்ட்டுக்கு வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு இதனோட வோல்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு பவர் டிவி வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த 12 வோல்ட் இங்கே போயிருக்கு. இந்த போர்டில் வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து 0.80 வந்து ப்ரெசென்ட் ஆகுதுல. இது வந்து இது நீங்கள் இந்த இதில் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த சைடு வந்து ரெண்டும் மெர்ஜ் ஆகக்கூடாது. மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் போகும். 5 வோல்ட்னா 5 வோல்ட் போயிடும், 3 வோல்ட்னா 3 வோல்ட், 1.5னா 1.5 போயிடும். அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாடிஃபை பண்ணணும். இதில் லைன் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா போதுமானது. ஏன்னா இந்த வோல்டேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுக்கும். அதனால தான் நம்ம இந்த போர்டில் நம்ம இந்த வோல்டேஜ் எடுத்துருக்கிறோம். இந்த ரெகுலேட்டர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி ஒரிஜினல் ரெகுலேட்டர் போடுறதா ரெக்கமெண்டுங்க. ஏன்னா இந்த ஆல்ட்ரேஷன் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு இது ரீசன்னால் மட்டும்தான் வந்து இந்த மாடிஃபை பண்ணியிருக்கமே தவிர இதுக்கு இல்லை இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அதே போர்டை தான் வந்து அதே மாடல் தான் வந்து நம்ம DC to DC ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிவி ப்ராப்ளம் இல்லாமல் கண்டினியூவாக ரன் ஆக ஆரம்பிச்சிருது. டிவினோட அவுட்புட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன் ஆகி டிஸ்பிளே வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதனோட பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ டிவி ஆன் பண்ணுறோம். நம்ம ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து வந்துருச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து ஆன்லைனில் கொடுக்குறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் 5 டைம் பிளிங்கிங் அப்படின்னு டிகான் போர்டோ எல்இடிஎஸ் கேபிளோ மாற்றினா போதும் அப்படின்னு டெக்னீஷியனை போய் கொஷின் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த சைடு வேணாலும் போர்டு சைடு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், பேனல் சைடு வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். எல்லாமே இண்டிவிஜுவலாக செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். எங்களோட வீடியோ பாருங்கள், நான் வேண்டாம்னு சொல்லலாம், நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வீடியோ போடுறோம். பட் ஆனால் வந்து இதை வச்சு போய் டெக்னீஷியனை கொஷின் கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.